யூடியூப்ல வியூஸ் சரியா போல, இவன் சொல்ற பேச்செல்லாம் நம்ம கேட்கணுமா, இவனே பிச்சைக்காரன் மாதிரி இருக்கிறான், பரதேசி மாதிரி இருக்கிறான் அப்படின்னு நிறைய பேர் என்ன கழுவி ஊத்திருக்கிறாங்க, கமெண்டும் பண்ணிக்கிறாங்க. ஆனா இன்னைக்கு நான் ஜெயிச்சுட்டு 82,000 கேக்கு மேல சப்ஸ்கிரைபர் வச்சிருக்கிறேன்னா இந்த பைத்தியக்காரன் சொல்றத கொஞ்சம் கவனமா கேளுங்க. நீ நிறைய பேர் இப்படி வீடியோ போட்டால் நல்லா வியூஸ் போகும், இப்படி வீடியோ போட்டால் நல்லா வியூஸ் போகும் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல. நான் 10 வருஷமாக வீடியோ போட்டுட்டு இருக்கேன். 10 வருஷத்தில் 2 வாட்டி வந்து பார்த்தீங்கன்னா தோற்று போயிருக்கேன். 3ஆவது வாட்டி தாங்க நான் ஜெயிச்சிருக்கேன். நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது எனக்கு, நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது எனக்கு. ஸோ வீடியோ பொறுத்த வரைக்கும் நீங்கள் போடுறது தான் விஷயம். இந்த அவங்க போடுற செட்டிங்கு, இந்த கீவேர்டு, இந்த ஹேஷ்டேகு இதெல்லாம் நிறைய பேருக்கு அதுவே ஒரு பெரிய பயமாக இருக்குது. எனக்கு அதெல்லாம் செட்டிங்லாம் பண்ண தெரியல ப்ரோ அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வீடியோவே அவங்களோட டேலண்ட்டே வெளியே கொண்டு வர மாட்டாங்க. நல்ல ஞாபகம் வச்சிங்க, நீங்கள் ஒரு வீடியோ எடுக்கிறீங்க, அதுக்கு ஒரு பேர் வச்சா மட்டும் போதும், முன்னாடி உங்கள் ஃபோட்டோ வச்சா மட்டும் போதும், அந்த ஃபோட்டோவில் நடுவில் நீங்கள் என்ன சொல்ல வரீங்க அதை வச்சா மட்டும் போதும். மற்றபடி உள்ளே போயிட்டு நிறைய வீடியோவில் இந்த செட்டிங் பண்ணிங்கன்னா வியூஸுமா பிச்சிக்கும், மில்லியன் கணக்கில் போயிடும், 10 லட்சம் மில்லியனு, 20 லட்சம் மில்லியனு என்னவோ சொல்கிறாங்க. இப்படிலாம் சொன்னால் குழம்பிடுங்க. தயவு செய்து நான் கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறேன், தயவு செய்து யூடியூப்பில் உங்களுக்கு டேலண்ட் இருந்தால் உங்களால் என்ன பண்ண முடியுமோ அதை போட்டு விடுங்க. இந்த செட்டிங்லாம் எதுக்கு தெரியுங்களா? நீங்கள் ஒரு குக்கிங் வீடியோ போடுறீங்கன்னா ஏதாவது ஒன்று சர்ச் பண்ணுறதுக்கு மட்டும்தாங்க. குக்கிங்லாம் சர்ச் பண்ணுறதுக்காக தான் அந்த செட்டிங்லாம் பண்ணுறது. நீங்கள் அப்படியே அப்லோட் பண்ணிங்கன்னு வச்சுங்க, உங்கள் வீடியோ நல்லா இருந்துச்சுன்னா யூடியூப்பே உங்களை வந்து ப்ரொமோஷனில் கொண்டு போயிடுங்க. தயவு செய்து இந்த செட்டிங் தெரியல சொல்லிட்டு கவலைப்படாதீங்க. அதுவும் குறிப்பாக யூடியூப்பில் இந்த செட்டிங் பண்ணால் எனக்கு 50 வியூஸ் போயிடுச்சு, 20 வியூஸ் போயிடுச்சு, இன்னைக்கு பார்த்தீங்கன்னா எனக்கு 2 நாளில் 1 லட்சம் போயிடுச்சு, 2 லட்சம் போயிடுச்சுன்னு சொல்லிட்டு ஆசையை காட்டி அந்த வீடியோ உங்களை பார்க்க வைக்கிறதுக்கு தான் அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பைசா கிடைக்க போகுது. நீங்கள் அந்த தலையை பிச்சுப்பீங்க. நல்ல ஞாபகம் வச்சு, வீடியோ போகிறதே ரொம்ப கஷ்டங்க. அதில் இந்த செட்டிங்லாம் கற்றுக்கிட்டு வீடியோ போனால் ரொம்ப கஷ்டம். நீங்கள் நல்லா புதுசாக வரீங்கன்னா தயவு செய்து உங்களுக்கு என்ன தெரியுமோ அப்படியே பிடிச்சி போட்டுருங்க. ஒன்றே மட்டும் கற்றுக்குங்க. முன்னாடி தம்ப்லைன் வைக்கிறதுக்கு மட்டும் சின்னதாக கற்றுக்குங்க. அப்படியே வைக்க தெரியல, உங்கள் ஃபோட்டோ வச்சுட்டு அதை சின்னதாக என்ன பண்ண போகிறீங்க அதை எழுதிட்டு உள்ளே போடுங்க. அப்போ தான் உள்ளே என்ன இருக்குது வெளியே இருந்து பார்க்கும்போது தெரியும். தயவு செய்து இந்த ஒரு விஷயத்தை மட்டும் புரிஞ்சுங்க. ஸோ இப்போ நான் நடுவில் பார்க்கும்போது ஒருத்தர் யூடியூப்புக்கே அவர் தான் காட்ஃபாதர் மாதிரி இந்த செட்டிங் பண்ணுங்க, 50 போயிட்டு 20 போயிட்டு நான் அவருக்கு சொன்னதுக்கப்புறம் இன்னைக்கு 1 மில்லியன் போச்சு, 2 மில்லியன் போச்சு. ஏங்க என் ஒய்ஃபுக்கு ஒன்றுமே தெரியாதுங்க. சும்மா மெரினா பீச்சுக்கு போயிட்டு நம்ம கலைஞர் ஐயாவையும் எம்ஜிஆரையும் ஜெயலலிதாவும் பிடிச்சி போட்டாங்க. 3 மில்லியன் வியூஸுங்க. 10 வியூஸ் 2 வியூஸ் போன இடத்துல என்ன செட்டிங் பண்ணாங்க அப்படியே போட்டாங்க. அப்படியே 3 மில்லியன் 4 மில்லியன் வியூஸ் போயிடுச்சு. இங்கே மேட்ரு கற்றுக்கிறது மேட்ரு கிடையாது. நீங்கள் என்ன அங்கே பண்ணுறீங்க, நீங்கள் என்ன போடுறீங்க, கண்டென்ட் தான் மேட்ரு. புரியுதுங்களா? முதல்ல நீங்கள் பயப்படாமல் வீடியோ போடுங்க. குழப்பத்தெல்லாம் வச்சுக்காதீங்க. உங்களுக்கு என்ன தெரியுமோ அதை போடுங்க. ஓகேங்களா? நிறைய பேர் இந்த செட்டிங் அந்த செட்டிங் இப்படி பண்ணுங்க அப்படி உங்களை வந்து குழப்பி விட்டுருவாங்க. ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ சொல்கிறேன். நீங்கள் எந்த செட்டிங்கும் பண்ண தேவையில்லைங்க. உங்களுக்கு வீடியோ போட தெரியுமா, நல்ல வீடியோ பண்ண தெரியுமா, போடுங்க. அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. அவ்வளோதான். 10 வருஷமாக போராடி இனி நான் ஜெயிச்சிருக்கேன்னா 2 வாட்டி அப்ளை பண்ணேன். 2 வாட்டி மானிட்டேஷன் அப்ளை பண்ண ரிஜெக்ட் ஆயிடுச்சு. 3ஆவது வாட்டி எனக்கு ஓகே ஆயிடுச்சு. அப்படின்னா என்ன கவலை, நிறைய விஷயங்கள் நான் கற்றுக்கிட்டேன். ஆனால் நீங்கள் நான் கற்றுக்கின விஷயம் ஒன்று தான். உனக்குள்ள சரக்கு, நீ என்ன விஷயம் பண்ண போற, நீ என்னத்தை செய்ய போற கிளியராக இருந்தால் மாட்டோம். ஒரு குக்கிங் போடுறியா, குக்கிங் வீடியோவோ போடு. அவ்வளோதான். குக்கிங் வீடியோ போடுறியா, குக்கிங் வீடியோவோ போடு. பாட்டு பாடுறியா, பாட்டே பாடு. டான்ஸ் ஆட போறியா, டான்ஸே ஆடு. என்ன விஷயம் பண்ண போற அதை மட்டும் தொடர்ந்து ஒரே மாதிரி பண்ணிக்கிட்டே இரு. ஒரு நாள் இல்லை ஒரு நாள் கண்டிப்பாக ஜெயிச்சிருவேன். நீ ஒரு விஷயத்த தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருந்தால் தான் ஜெயிக்க முடியும். இல்லை நீ திடீர்னு 1000 வியூஸ் போச்சு சந்தோஷப்படாத. 2000 வியூஸ் திடீர்னு வந்து பார்த்தோன்னா அது வந்து கம்மியாகும், 50 வியூஸாக மாறும். அப்போ நீ வருத்தப்படுவ. வெற்றியும் தோல்வியும் ஈக்குவலாக வச்சுக்கோ, அப்போ தான் ஜெயிக்க முடியும். நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, 1 லட்சம் போச்சுங்க பிரதர் வியூஸு, இன்னைக்கு பார்த்தீங்கன்னா 10 தான் போகுது, 20 தான் போகுது. உடனே எல்லா வீடியோ டெலீட் பண்ணுறது, போகாத வீடியோலாம் டெலீட் பண்ணுறது. அப்படி பண்ணிங்கனாலே உங்களுக்கு பிரச்சனை தான். புரியுதுங்களா? தயவு செய்து வீடியோலாம் டெலீட் பண்ணாதீங்க. ஒரு 1000 போனாலும் சரி, 2000 போனாலும் சரி, 10 போனாலும் சரி, 1 தான் போனாலும் 2 வாரம் ஆச்சுங்க, 2 பேர் தான் பார்த்துக்கிறாங்க. நீங்கள் போட 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 க்ரோத் ஆகிட்டே இருக்கும். புரியுதுங்களா?
நான் சொன்னது உங்களுக்கு புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். தயவு செய்து எல்லாரும் வீடியோ போடுங்க, டெலீட்லாம் பண்ணாதீங்க. நிச்சயமாக ஜெயிக்க முடியும். கான்ஃபிடண்ட்டாக இருங்க. ஏன்னா நான் 10 வருஷமாக போராடி இந்த ஜனவரி 26 தான் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஜெயித்தேன். நான் தொடர்ந்து போட்டேன். உங்களுக்குள்ள அந்த மன வலிமை இருக்கணும், புரியுதுங்களா? ஜெயிக்கணுன்ற வெறி இருக்கணும் உங்களுக்கு, அப்போ தான் ஜெயிக்க முடியும். 10 வருஷமா நான் எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பேன் கொஞ்சம் யோசித்து பாருங்கள். 10 வருஷமா ரொம்ப கஷ்டப்பட்டேன். என்னென்ன வீடியோ போட்டேன், எவ்வளோ 1000 கணக்கு 2000 கணக்கு வீடியோலாம் போட்டு ஒன்றும் இல்லாமல் போய் பைத்தியக்காரனாகி அதுக்கப்புறம் நம்ம ஜெயிப்போன்ற கடவுள் ஏசப்பாவுடைய கிருபைங்க. என்னுடைய இன்னைக்கு நான் ஜெயிச்சிருக்கேன்னா ஏசப்பாவோட கிருபை தாங்க. ஆண்டவர் சொல்ல, நீ வெட்கப்பட்டு போக மாட்டேன், நீ என்னை நம்பனா நீ வெட்கப்பட்டு போக மாட்டேன், நான் ஒரு போதும் உன்னை வெட்கப்பட மாட்டேன். குதிரை யுத்த நாளுக்காக ஆயத்தமாக்கப்படும், ஜெயமோ கர்த்தரால் வரும். உங்களை பார்த்து பேசணும்னு கவலைப்படாதீங்க. எனக்கு கேமரா பார்த்து பேசுறதுக்கு ஒரு மாதிரி இருக்குது. எனக்கு கேமரா பார்த்து பேசினாதான் உங்களை பார்த்தா மாதிரி இருக்குது இல்லை? சரி, ஓகே. எனக்கு கேமரா பார்த்தா ஒரு மாதிரி கண்ணுலாம் வலிக்குதுங்க. இப்படி பார்த்து பேசினா கரெக்டாக இருக்குது, ஓகேவா? ஏன்னா கேமரா சின்னதாக இருக்குல்லையா, அதனால. ஸோ ஓகே, தயவு செய்து நான் சொன்ன விஷயத்த ஞாபகம் வச்சுங்க. உங்களுக்கு என்ன தோணுமோ அதை பண்ணி போட்டுக்கிட்டே இருங்க. ஒரு நாளைக்கு ஒரு வீடியோ போட்டுக்கிட்டே இருங்க. கண்டிப்பாக ஒரு நாள் இல்லை ஒரு நாள் நீங்கள் ஜெயிப்பீங்க. நான் இன்னைக்கு ஜெயிச்சிருக்கேன், ஓகேவா? ஸோ நான் ஜெயிச்சவன் சொன்னால் உலகம் கேட்கும்ல, அதனால தான் இன்னைக்கு நான் ஜெயிச்சுட்டு நீங்கள் உக்காந்துக்கிட்டு இருக்கேன். அப்புறம் என் பேச்சாவது கொஞ்சம் கேளுங்க. உங்களுக்கு என்ன தெரியுமோ போடுங்க, ஓகேவா? நல்லா தரமாக போடுங்க, நல்ல விஷயத்த போடுங்க. அதுக்கு நல்ல விஷயத்துக்கு எப்பவுமே ஆதரவு இருக்கு. இயல்பாக போடுங்க. பைத்தியக்கார மாதிரி உட்காந்து பரிதேசி மாதிரி உட்காந்து போட்டுக்கிறேன். என்னையும் பார்க்குறாங்க இல்லையா? ஸோ அதுதான் விஷயம், வேறு ஒன்றும் கிடையாது. ஓகே, எல்லாருக்கும் ஆதரவு தந்த எல்லா நல்ல உள்ளவங்களுக்கும் என்னோட மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். கேமரா பார்த்து தெரிவித்துக் கொள்கிறேன். கேமரா பார்த்து தான் பேசாமல் இல்லை எங்கேயோ பார்த்து சொல்கிற மாதிரி இல்லை உங்களுக்கு. சரி, ஓகே, நன்றி, தேங்க்யூ. உங்களுக்கு எதனா டவுட் இருந்தால் என்கிட்ட கேளுங்க, நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன்.